சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகி எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். ஆமேன். எந்த காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய் ஒரு பெரிய நல்ல காரியத்தை ராஜாவுக்கு செய்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வாசல் காக்கிற 2 பேர், ராஜாவுக்கு வாசல் காக்கிற 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ராஜாவுக்கு விரோதமாக ஏற்பட்டு அவரை கொலை செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானை தான், அந்த காரியத்தை தான் மொர்தெகாய் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தருக்கு தெரியப்படுத்தி, எஸ்தர் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி, அதை அவங்க விசாரிக்கும் போது அது மெய்யென்று காணப்பட்டு அந்த 2 பிரதானிகளையும் என்ன செய்கிறாங்க, தூக்கில் போட்டு கொலை பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தண்டனை கொடுத்துட்றாங்க. அதாவது அந்த 2 பிரதானிகளுக்கும் தண்டனை வழங்கப்பட்டு விடுகிறது. அவங்க 2 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டுருச்சு. ஆனாலும் மொர்தெகாய் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன செய்யலை, வெளிப்படவே இல்லை. மொர்தெகாய்க்கு அதற்குரிய ரிவார்டு, அதற்குரிய பலன் கொடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கும் கூட இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்களை, நற்கிரியைகளை தேவனுக்கு பயந்து, தேவனை முன்னிட்டு நீங்கள் பலருக்கு செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த நற்கிரியைக்குரிய பலன் நீங்கள் எதையுமே பார்க்காம இது வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கலாம். அதாவது நற்கிரியைக்கு என்ன செய்யலை, இன்னும் நீங்கள் செய்த நற்கிரியைக்கு எந்த பலனும் கொடுக்கப்படாமல் எல்லாம் மறக்கப்பட்டு போனது போல நீங்கள் செய்த எல்லா நற்கிரியைகளும் அப்படியே மறைத்து வைக்கப்பட்டு மறக்கப்பட்டு போயிருப்பது போல காணப்படலாம். இந்த சம்பவத்தில் அதுதான் நடந்தது. அந்த 2 பிரதானிகளுக்கும் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் மொர்தெகாய் செய்த நல்ல காரியம் டோட்டலாக மறக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனால் மறக்கப்பட்டு போனாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் செய்த எல்லா நற்கிரியைகளையும் மனிதர்கள் மறந்து போயிட்டாங்களா, இல்லை மனிதர்கள் மறைத்து வைத்துட்டாங்களா, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நியாயம் செய்யவும், உனக்காக பலன் தரவும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, நீங்கள் செய்த நற்கிரியைகளை எல்லாம் எங்கே எழுதி வைத்திருக்கிறாராம் பாருங்களேன். 23வது வசனத்தில் பாருங்கள், அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். மனிதர்கள் மறந்தாலும், மனிதர்கள் மறைத்தாலும், நீங்கள் ஆண்டவரை முன்னிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையும் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் தெரியுமா, அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தக்க சமயம், தக்க நேரம், அதாவது சரியான நேரம் சொல்லுவாங்க தெரியுமா, அது மொர்தெகாய் வாழ்க்கையிலும் சரியாக கடந்து வந்தது. ஏன்னா மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய தீங்கு செய்யும்படியாக ஆமான் நின்று, ராஜ சமூகத்தில் நின்று அந்த தீங்கை ராஜா கிட்ட சொல்ல போகும்போது என்ன நடக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பாருங்க, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஆமேன். பாருங்களேன், அப்படி வாசிக்கப்படும் போது மொர்தெகாய் செய்த அந்த நற்காரியங்களும் வாசிக்கப்படுகிறது. அப்பதான் ராஜாவுக்கு ஞாபகம் வருது, இதற்குரிய பலன் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி ராஜ சமூகத்துல நின்ற ஆமான், அதாவது மொர்தெகாய்க்கும் யூத குலத்துக்கும் தீங்கு செய்ய நினைத்து வந்த ஆமானுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும்படியாக அதே ஆமானை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய்க்கு கனத்தை செலுத்த வைக்கிறார். ஆமேன். பாருங்களேன், கர்த்தர் செய்கிறது இப்படி தான், இப்படி செய்கிறதுக்காக தான் இவ்வளோ மகிமையாக அவங்க காரியங்களை முடிக்கணும், இவ்வளோ மகிமையாக அவங்க நற்காரியங்களை வெளியே கொண்டு வரணும். நீங்கள் பிறருக்கு செய்த நற்கிரியைகளை வெளியே கொண்டு வந்து தேவன் அதை கனப்படுத்தணும், தேவன் அதை மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் தேவனை முன்னிட்டு தேவனுக்கு பயந்து செய்திருக்கிறீங்க இல்லையா, அதனால தான் சில காலங்கள் மனிதர்கள் அதை மறந்து போயிருக்கிறார்கள். அதுக்காக தீங்கு செய்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். அது நிமித்தமாக உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை கொண்டே என்ன செய்வேன், உன்னைய கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். உங்கள் நற்கிரியைகளை ஒரு நாளும் மறந்து போகாத ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய நற்கிரியைகளை என்ன செய்து வைத்திருக்கிறார் தெரியுமா, உங்களுடைய நற்கிரியைகளை என்ன செய்திருக்கிறார்
வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் ஏற்ற சமயம் என்று ஒன்று வரும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அதை உங்களுக்காக செய்து முடிப்பார். மொர்தெகாய்க்கு எப்படி தக்க சமயத்தில் செய்து மொர்தெகாயை கனப்படுத்தினாரோ அதே போல உங்கள் நற்கிரியைக்குரிய பலனாக கர்த்தர் உங்களை எல்லோருக்கும் முன்பதாகவும் கனப்படுத்துகிற நேரம் நாள் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். ஏன்? உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை உங்களை கனப்படுத்தும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளுகிற நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கான நற்கிரியைகளுக்குரிய பலனை நீங்கள் அனுபவிக்கிற நாள், நேரம், தக்க சமயம் எல்லாவற்றையும் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குரிய நற்கிரியைக்குரிய பலன் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதை நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன், என் ஞாபக புஸ்தகத்தில் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, ஆண்டவரே, அன்றைக்கு மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட அந்த கணம் போல, மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட அந்த நீதியை போல தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே இயேசப்பா, பிள்ளைகள் எந்தெந்த பிள்ளைகளா என்னுடைய நற்கிரியைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போய்விட்டது, மறுக்கப்பட்டு போய்விட்டது, அவைகளெல்லாம் புதைக்கப்பட்டு போய்விட்டது, அவைகளை நினைத்து பார்ப்பார்கள் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் நிமித்தமாக செய்த எல்லா நற்கிரியைகளுக்கும் உரிய பலனை தேவன் கட்டளையிடுவீராக. அந்த கணத்தை பிள்ளைகளுக்கு தேவன் செய்து முடிப்பீராக. அப்பா, நீர் தக்க சமயத்துல, தக்க நேரத்துல, தக்க நாள்ல இதை செய்து முடிக்க போகிற உம்முடைய கிருபைக்காக, குறித்த நாளில் இதை நிறைவேற்ற போகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கான எல்லா நற்கிரியைக்குரிய பலனையும் நீங்க எழுதி வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய ஞாபக புஸ்தகத்திலிருந்து ஞாபகம் பண்ணி தேவன் அதை பிள்ளைகள் மறந்து போயிருந்தால் நீ செய்து முடிக்க போகிற உம்முடைய கிரியைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியா செய்து முடித்த உம்முடைய கிரியைகளுக்காகவும் நீ செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காகவும் உமக்கு கோடி கோடியாய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.